பொதுவாக சமையல் செய்யும் பொழுது காய்கறிகள் அல்லது பழங்களை வெட்டுவதற்கு கட் பிளேட் என்ற பலகையை பயன்படுத்துவார்கள். அதில் 2 வகை உள்ளது. அதாவது பிளாஸ்டிக் அல்லது மரப்பலகை இருக்கிறது. இதில் சமீப காலமாக பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை அறிந்து பலர் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மரப்பலகைகளுக்கு மாறி வருகின்றனர். ஆனால் இந்த மரப்பலகையும் பயன்படுத்துவதற்கு நல்லதல்ல என்று வதந்திகள் பரவி வருகின்றது. பிளாஸ்டிக் சரியில்லை என்று மரப்பலகைக்கு மாறியவர்களுக்கு இப்போது இன்னொரு அதிர்ச்சி. அதாவது நாம் காய்கறி வெட்டுவதற்கு பயன்படுத்தும் மரப்பலகை பாதுகாப்பானது இல்லையாம். மரத்தாலான வெட்டு பலகைகள் கூட பாதுகாப்பானவை அல்ல என்கிறார் நவி மும்பை அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த மருத்துவ உளவியல் நிபுணர் வர்ஷா கோர். அவர் கூறுகையில், மரம் அதன் இயல்பிலேயே நுண்துகள்களை கொண்டது. அதாவது புதிய தக்காளியின் சாறுகள் பச்சை இறைச்சி போன்றவற்றில் ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சிவிடும். அல்லது இஞ்சி மற்றும் பூண்டு எண்ணெய்கள். இந்தியா போன்ற வெப்பமண்டல நாட்டில் ஆண்டு முழுவதும் அதிக ஈரப்பதம் நிலவும். இந்த ஈரப்பதம் பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் பூஞ்சை செழிக்க சரியான சூழலை உருவாக்குகின்றது. காலப்போக்கில் வழக்கமான தேய்மானம் மரத்தண்டு பலகைகளின் மேற்பரப்பில் சிறிய பள்ளங்களையும் கீறல்களையும் விட்டு செல்கின்றது. சால்மோனெல்லா, ஈ கோலை மற்றும் லிஸ்ட்ரியா போன்ற தீங்கு விளைவிக்கும் நோய் கிருமிகள் தங்களை தாங்களே தக்க வைக்க அனுமதிக்கும். இந்த சிறிய பிளவுகளை நன்கு சுத்தம் செய்வது கடினம். இந்த பாக்டீரியாக்கள் நாம் தயாரிக்கும் உணவை மாசுபடுத்தும். உணவு மூலம் பரவும் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். அது மட்டுமன்றி உணவுடன் மரத்துகள்களை உட்கொள்வது பல உடல்நல கேடுகளுக்கு வழிவகுக்கும். முதன்மையாக உடல் எரிச்சல் மற்றும் சாத்தியமான ரசாயன மாசுபாடு காரணமாகும். மரம் ஜீரணிக்க முடியாதது. எனவே சிறிய துண்டுகள் அல்லது துகள்களை உட்கொள்வது வாய், தொண்டை மற்றும் செரிமான மண்டலத்தில் எரிச்சல், கீறல் அல்லது தீங்கு விளைவிக்கும். பெரிய மரத்துண்டுகள் உட்கொண்டால் அடைப்பு அல்லது மூச்சு திணறலை ஏற்படுத்தும். மரத்தில் பூச்சிக்கொல்லிகள், வார்னிஷுகள் அல்லது வண்ணப்பூச்சிகள் போன்ற ரசாயனங்கள் கூட இருக்கலாம். அவை உணவில் கலந்து நச்சு விளைவுகள் அல்லது ஒவ்வாமை எதிர்விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்கிறார். இல்லத்தரசிகளே, உஷாராக இருங்கள்.